கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஈரான் போர் தினம் தினம் புது புது ட்விஸ்ட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறது. கடைசியா நாம பார்த்தது தற்காலிக போர் நிறுத்தம், அதை ஒட்டி அமைதிக்கான பேச்சுவார்த்தை. அது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று ஒரு 23 மணி நேரங்கள் அவங்க தொடர்ந்து பேசி கடைசியா அது தோல்வியில முடிந்தது. தோல்வியில முடிந்த உடனேயே ட்ரம்ப் உடனடியாக என்ன சொன்னார்ன்னா, "ஹார்முஸ் நீரிணைப்ப நீ என்னையா பிளாக்கேட் பண்றது? யார் இந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்றது?" அப்படின்னு ஈரான்ட்ட சொல்லிட்டு, "நான் நிறுத்திடுறேன். நீ என்ன செய்யறது? நானே பிளாக் பண்ணிடுறேன்." அப்படின்ட்டாரு. இதுதான் கடைசியா நடந்திருக்கு. இப்ப பிளாக்கேட் நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கமா ஒண்ணும் போகல. ஆனால் நம்ம கேள்விப்பட்டது வரைக்கும் ஒரே ஒரு சீன கப்பல் அந்த பக்கமாக போய்க் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து கிளம்பி வெளியே போய் கொண்டிருக்கிறதுன்ட்டு, அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சீனாவிலிருந்து அவங்க சைட்ல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படிலாம் நீங்க பிளாக்கேட் பண்றது தப்பு அப்படின்னு அவங்க அமெரிக்காட்ட சொல்றாங்க. இதற்கிடையில ட்ரம்ப் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை ஃபோன்ல பேசியிருக்காரு. 40 நிமிடங்கள் பேசியிருக்காங்க 2 பேரும். அதை பற்றி தான் இந்த இந்த காணொளி. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு டீடைல்டு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. 40 நிமிடங்கள் 2 பேரும் பேசியிருக்கிறார்கள். ஹார்முஸ் நீரிணைப்பை திறந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நம்ம பிரதமர் சொல்றாரு. யாருகிட்ட? இத நான் மூடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவர்ட்ட. என்ன பேசுறாங்க? என்ன பேசினாங்க அப்படின்னா, நமக்கு பெரிய அளவுக்கு தகவல் எதுவுமே வெளியில வரல. ரொம்ப மறைமுகமாக, ரகசியமாக இருக்கு. 40 நிமிடங்கள் பேசின இதுல யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சில தகவல்கள மட்டும் நம்ம சேகரிப்போம். முதல்ல நரேந்திர மோடி ஒரு X.com வலைத்தளத்துல ஒரு ட்வீட் போட்டாரு. என்னுடைய நண்பர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. நம்ம 2 நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு விஷயங்கள் பலவற்றை பற்றி பேசினோம். நம் 2 நாடுகளுக்கும் இடையேயான உறவை மிகவும் வலுப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் செய்வோம். கூடவே மேற்கு ஆசியா பற்றியும் பேசினோம். அதுல ஹார்முஸ் நீரிணைப்பை திறந்து வைத்திருப்பதன் அவசியத்தையும், அதுவும் பத்திரமாக கப்பல்கள் அந்த பக்கமாக போய்விட்டு வருவதை பற்றியும் பேசினோம். அவ்வளோதான் தகவல். இந்திய தரப்பிலிருந்து 4 சென்டென்ஸ் தான். அதுவும் பிரதமருடைய X.com பதிவிலிருந்து வருகிறது. இம்மீடியட்லி ஃபாலோடு பை தட் உடனேயே செர்கியோ கார் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர். செர்கியோ கார் யுஎஸ் அம்பாசிடர் டு இந்தியா. அவர் எக்ஸ் வலைத்தளத்தில் ரொம்ப பாசிட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் கால் அப்படின்ட்டாரு. 40 நிமிடத்தில் நாங்கள் அவ்வளவு பேசி தள்ளிட்டோம். ஸ்டே டியூன்டு. இதெல்லாம் தம்ப்நெயில் யூடியூப்ல போடும் பொழுது ஒரு தட்டி திறந்து பாருங்க, உள்ளுக்குள்ள அப்படியே உங்க வாழ்க்கையே மாத்திடும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டே டியூன்டு. பார்த்துக்கிட்டே இருங்க, நாங்க அப்படியே உங்களுக்கு பயங்கரமான விஷயங்கள்லாம் சொல்ல போறோம்னு. கடைசியா ரொம்ப ஒன்றும் பெருசா இது வரைக்கும் எதுவுமே வந்துடல. அதுதான் விஷயம் இதுல. என்ன என்ன இப்ப 2 பேரும் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ஏதோ மேற்காசியாவை பத்தி பேசியிருக்காங்க, இரு நாட்டு ஒப்பந்தங்கள் பத்தி பேசியிருக்காங்க. அப்படின்னா இரு நாடுகளுக்கு இடையில என்ன ஒப்பந்தம் இருக்கு? இப்போதைக்கு 2 நாடுகளோட ஒப்பந்தத்தை பத்தி பேசக்கூடிய நிலையிலயா நம்ம இருக்கோம்? ப்ராப்ளம் என்னன்னு நமக்கு தெரியும். முக்கியமாக கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், கூடவே பஹ்ரைனும். இந்த 3, 4 நாடுகளும் அந்த இடத்துல பயங்கரமா சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கேஸ் சப்ளை கொடுக்க முடியல. கச்சா எண்ணெயை வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியல. பிளஸ் இப்ப ஈரான் கொஞ்சம் ஓரமா கச்சா எண்ணெயை சீனாவுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க இல்லையா? அதையும் அவங்களாலையும் செய்ய முடியல. உலகத்துல கச்சா எண்ணெயோட விலை தாறுமாறாக ஏறிக்கிட்டு இருக்கு. இவங்க தற்காலிக போர் நிறுத்தம் அப்படின்னு சொன்ன உடனே டொயிங்னு கீழே விழுந்தது. திருப்பி ஏற ஆரம்பிச்சிருச்சு. உடனே அது மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இவங்க பிளாக்கேட் அப்படின்னு சொன்ன உடனே. இதுதான் இப்போதைக்கு நிலை. ஸோ இதுக்கு அடுத்து இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு பாசிபிலிட்டி உண்டு. என்னன்னா, அமெரிக்கா இந்தியாவிட்ட உனக்கு எவ்வளோ எண்ணெய் வேணும்? நீ ஏன் இந்த பசங்கள்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்க? நான் உனக்கு கொடுக்குறேன் எண்ணெய். சரி எல்லாம் கொடுப்பாங்க. என்ன விலையில கொடுப்பாங்க? உலகம் அமைதியாக இருந்த பொழுது இந்தியாவுக்கு $80லையும் $70லையும் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு $90லேருந்து 100 போய் 110 போயிட்டு ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு ரேட்டு. அப்ப இது அமெரிக்காலேருந்து வாங்கினான்னு, ஊரான்ட்டேருந்து வாங்கினான்னு எதை எடுத்தாலும் $100, $110 அப்படின்னா அதை வச்சுட்டு நம்ம என்னத்த பண்றது? எப்படி இந்த காலை முடிச்சாராம் அது வேற சொல்றாரு கார். செர்கியோ கார் என்ன சொல்றாருன்னா, "The call ended with Trump telling Modi, I just want you to know we all love you." இது என்ன இது லவ் லெட்டர் வேண்டி கிடக்கு. ட்ரம்ப் இஷ்டத்துக்கு தாறுமாறாக நடந்து கொண்டிருக்கிறார். இதற்கிடையில மோடி கிட்ட நாங்க எல்லாரும் உங்களை அவ்வளவு லவ் பண்றோம் அப்படின்னு சொன்னாராம். நீ முதல்ல ரேட்டை குறையா, முதல்ல போற நிறுத்தியா அப்படின்னு தான் நம்ம அவர்கிட்ட சொல்லணும். என்ன வேற என்ன அவர்கிட்ட விடாம கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள்லாம். சரிப்பா என்னப்பா என்னதான் பேசுனீங்க நீங்க அப்படின்ட்டு. இவர் என்ன சொல்றாருன்னா ஒன்றும் சொல்லலை, தகவலே சொல்லாம தகவல் சொல்ற மாதிரி.
நாங்கள் வந்து எனர்ஜி பற்றி நிறையா பேசியிருக்கோம். எனர்ஜி பற்றி என்னத்த பேசுறது? கச்சா எண்ணெயோடைய விலையை குறைக்கிறது ஒன்று மட்டும்தான் இங்கே விஷயமே. அதை தவிரவும் இன்னும் சில விஷயங்களை பற்றியும் பேசியிருக்கோம். ஸ்டே டியூன்ட். எல்லாம் கவனமாக நான் என்ன சொல்ல போகிறோம் அடுத்துன்னு பாருங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. வேற ஒரு சில விஷயங்கள் சரி அடுத்து வந்து கேட்குறாங்க. சரி ட்ரம்ப் வருவாரா? இந்தியாவுக்கு ட்ரம்ப் வருவாரா? நம்ம இந்தியாவுக்கு அவரை அழைக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்தியாவுக்கு ட்ரம்ப் வருவாரா அப்படின்னா, ட்ரம்ப் வரல. ஆனால் மார்க்கோ ரூபியோ, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ வரப்போகிறாரு. இந்த மார்க்கோ ரூபியோ அப்படிங்கிறவர் வந்து 2 போஸ்ட் அங்கே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு அமெரிக்காவில். ஒன்று வந்து இவர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கார். இங்கே எப்படி அஜித் தோவலோ மார்க்கோ ரூபியோ அந்த வேலையும் பண்ணுறாரு. அடுத்து இங்கே எப்படி ஜெய்சங்கரோ வெளியுறவுத்துறை அமைச்சர், அதுவும் மார்க்கோ ரூபியோ தான். ஒரே ஆள் 2 போஸ்ட் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. ஏன் பண்ணுறாருங்கிறது அது அவங்க உள்நாட்டு பிரச்சனை. அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். இந்தியாவுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி, செக்ரட்டரி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 2 பேரும் மார்க்கோ ரூபியோட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மார்க்கோ ரூபியோ இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு செர்கியோ கோர் அம்பாசிடர். அவர் வந்து ட்ரம்ப் இப்போதைக்கு வர்றதா இல்லை, ஆனால் செக்ரட்டரி ரூபியோ அடுத்த மாதம் வராரு அப்படிங்கிறார். அடுத்த மாதம்னா மே மாதம். நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் அவர் இங்கே வரப்போகிறாருன்னு. அவர் இப்போதைக்கு எங்கேயுமே வெளியில் போகாமல் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் இங்கே வரப்போறாருன்னா எக்கச்சக்கமான டீல் நடக்க போகுது இங்கே. அவர் வந்து எண்ட் ஆஃப் மே அப்படின்னு சொல்கிறார். அதை தவிர அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா வந்து குவாட் மினிஸ்டீரியல் மீட்டிங் அப்படின்னு. குவாட் என்பது 4 நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு. அதில் அமெரிக்கா இருக்குது, இந்தியா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, ஜப்பான் இருக்குது. ஸோ இந்த 4 நாடுகளுடைய மினிஸ்டீரியல் மீட்டிங். அப்போ இந்த 4 நாடுகளையும் சேர்ந்த அமைச்சர்கள் இங்கே இந்தியாவில் சந்திக்க போகிறாங்க. நடுவில் வந்து குவாடுங்கிறதே இயங்க போகுதா இல்லையா அப்படின்லாம் தெரியாத குழப்பம் இருந்தது. தலைவர் ட்ரம்ப் வந்து டாரிஃப் அடித்து விட்டு தள்ளிட்டு இருந்த பொழுது இப்போ அந்த கவலைகள் கொஞ்சம் அடங்கி இருக்கு. ஸோ அதை பற்றிய ஒரு அந்த மீட்டிங் வேற ஒன்று நடக்க போகுது. ஸோ அதில் என்ன நடக்கும், அதில் எதை பற்றி பேச போகிறாங்க அப்படிங்கிறதும் ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரே இது செர்கியோ கோர் சொல்லிகிட்டே இருக்கிறது தான். இந்தியா வந்து நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் நீட்டாக சொல்கிறாரு. இது வந்து இந்தியா அமெரிக்காவுடைய ரொம்ப ஒரு நெருங்கின பார்ட்னர். பிரசிடென்ட் எங்கள் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கும் உங்கள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கும் இடையில் அவ்வளவு அற்புதமான ஒரு உறவு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் ரூபியோ எடுத்துக்கங்க, மார்க்கோ ரூபியோ. அவர் வந்து இப்போ ஃபுல் டைம் ஒயிட் ஹவுஸில் இருக்கார். ஏன்னா அவர் தான் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வேறு. 2 வேலையை வச்சுருக்கிறதால யோசிச்சு பாருங்க, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் போஸ்ட்டையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் போஸ்ட்டையும் ஒரே ஆளு கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு போஸ்ட் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நாட்டுக்குள்ளேயே இருக்கணும், இன்னொரு போஸ்ட் எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அது 2த்தையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யூஸ்வலாக அவர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதில்லை. இப்போ அவர் வந்து ஒயிட் ஹவுஸ்லேயே இருக்கார். அவர் வேற இங்கே வரப்போகிறாருங்கிறது வந்து பயங்கரமான சேஞ்ச் ஒன்று நடக்க போகுது. நிறைய விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். நான் இப்போ வாஷிங்டன் போயிட்டு வந்திருக்கேன். யார் நம்ம தூதர் சொல்கிறார் செர்கியோ கோர். அங்கே போய் என்டையர் கேபினெட்டை சந்தித்தேன். இவருடைய வேலை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவை பற்றி பேசுவது தான். இப்போ அவர் அங்கே போய் எல்லாரோடையும் பேசியிருக்காரு. முக்கியமாக ட்ரெஷரி செக்ரட்டரி, ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ். ஏன்னா நம்ம வந்து கடைசியாக இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்போ பேசினாங்கன்னா டேரிஃப் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம டேரிஃபை பற்றியே தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். இப்போ டேரிஃப் எல்லாம் விடுங்கடா, நேராக இப்போ போர் அப்படின்னு வந்தாச்சு. இப்போ போரை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவர் வந்து செர்கியோ கோர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எங்களுடைய நிதியமைச்சரை பார்த்தேன், எங்களுடைய வர்த்தகத்துறை அமைச்சரை பார்த்தேன், அதுக்கப்புறமா வந்து போர்த்துறை அமைச்சர், செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸுங்கிறது செக்ரட்டரி ஆஃப் வார்னு மாற்றிட்டாங்க, அவரை பார்த்தேன், எனர்ஜி செக்ரட்டரியை பார்த்தேன். இங்கே எல்லாரையும் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இவங்க எல்லாரும் இந்தியாவோட மிகப்பெரிய ஒப்பந்தங்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு செர்கியோ கோர் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, முதல்ல வந்து கொஞ்சம் இந்த ஈரான் வேலையை கொஞ்சம் முடிச்சு விட்ருங்க, இவ்வளோ கஷ்டப்படுத்தாதீங்க, போதும், இந்த உலகம் பட்டது போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும். அதுக்கு பிறகு தான் வர்த்தக ஒப்பந்தம், வர்த்தக ஒப்பந்தத்தில் இப்போ டாரிஃப் என்ன நிலை, அவங்க நாட்டில் வந்து உச்சநீதிமன்றம் டாரிஃப் போடுறதுக்கு பிரசிடெண்ட்டுக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட வேலை. நீ வந்து அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ அந்த வேலையை பண்ணியிருக்க, அதனால நீ டாரிஃப் போட முடியாதுன்ட்டு. இவர் அதெல்லாம் முடியாது, நான் தான் டாரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ட்ரம்ப். அதுக்கு நடுவில் தான் இந்த போர் ஆரம்பிச்சிருச்சு. போர் ஆரம்பித்து அது வேற திசையில் எடுத்துகிட்டு போயிருக்கு. உலகம் தத்தளிக்கிறது.
போரினால், இவர் கொண்டு வந்த டாரிஃப்னால் இதெல்லாம் அமெரிக்காவுக்கும் தொல்லையாக இருக்கிறது, மற்ற நாடுகளுக்கும் தொல்லையாக இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவில் இந்த இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் ஏறிக்கொண்டிருக்கிறது. அங்கே பெட்ரோல் டீசலின் விலை ஏறிவிட்டது. டாரிஃப்னால பொருட்களின் விலை ஏறிவிட்டது. அவர்கள் பொதுவாக வெளிநாடுகளில் இருந்து தான் பொருட்களை வாங்கி கொண்டிருந்தார்கள். அதுவும் ஏறிவிட்டது. இப்போ அடுத்து தேர்தல் வரப்போகுது. நவம்பர் மாதம் தேர்தல் வரப்போகுது. அவங்க ட்ரம்ப் மேலே கடுப்பில் இருக்காங்க. இதுக்கு நடுவில் இவர் வேற இங்கே வந்து போர் பண்ணுறேன் பேர் வழின்ட்டு நாட்டில் எக்கச்சக்கமான பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு போர் அப்படின்னா தினம் உங்களுக்கு அவ்வளவு செலவாகிட்டு இருக்கும். அதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த உள்நாட்டில் என்ன நடக்கப் போகிறது, பிற நாடுகளுடனான உறவு என்ன ஆகப் போகிறது, இப்படி பல விஷயங்கள் பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று. இந்த 40 நிமிட இந்த ஃபோன் கால் இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியல. ஏன்னா தகவலே இல்லை. ஸோ அந்த தகவல் வந்தால் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். பார்ப்போம், வரக்கூடிய நாட்கள் அது பற்றி ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்குமா என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.